சொல்றல தள்ளி போங்க 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 ஓரமா போங்க தள்ளியே சொல்லுங்க போங்க ஏமா போ மேல ஏய் சதீஷ் என்னடா அந்த ஏசிபி போலீஸை வச்சு ஆட்டம் போட்டானே என்ன? அட நீ வேற போலீஸ் வந்தப்பா காப்பாத்துனாங்க. என்ன சொல்ற? என்னாச்சு? இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? அந்த சொர்க்கவதிகாரை நரகத்துல தள்ளுவான்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அப்ப நரகம் எங்க சொல்றியாடா? ஆமாடா. நீங்க சும்மா நரகம் சார். நான் பாத்துக்கறேன். ஏய் உங்களை நம்பி தான நாங்க படுத்து போறோம். அது நீங்க தான் பொறுப்பு. குடுங்க காசு. நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும்? இந்த லேண்ட் ஓனர் தான் பொறுப்பு. சத்தியம் வந்தானே லேண்ட் ஓனர் கேட்டு சொல்றேன். எல்லாரும் பொறுமையா காஞ்சி போங்க. நீங்க என்ன ஓரடி பாருங்க. நான் போய் பாத்து தரணும் வந்தேன். அவன் அடியால வச்சு மாட்டிட்டு இருக்கான். வஸ்கல். இங்க அதான் போங்க. என்னையா கலாட்டீங்க? இவ கொடுத்த இடம் எல்லாம் போலீஸ் சார். பட்டா டூப்பு, வில்லங்க டூப்பு, சிட்டா டூப்பு சார். பத்திரமே டூப்பு சார். அது ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட் சார். அத புல்டோசர் வச்சு நிரவி அங்கங்க போட வச்சு ஏமாத்திட்டாரு சார். 4 பிளாட் வாங்குனேன் சார். அம்மாவா வாங்குனேன். பிரசிடென்ட் ஆக போற ஆசையில தானே வாங்குனேன். இன்னும் 2 வாங்கி இருக்க வேண்டியதுதானே? உன்னை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி இருப்பாங்கல்ல. வயித்தறிச்சல கலப்பாதீங்க சார். வயித்தறிச்சல கலப்பாதீங்க. டேய் பொறுக்கி. ஆமா சார். கண்ட இடத்துல பொறுக்கி சம்பாதிச்ச பணத்தை உருவிட்டாங்க சார். இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது சார். அடிச்சு சாவணும். முருங்க சார் லட்டால. நீ மட்டும் பேசவே பேசாத. ஏடா பேச கூடாது. கொடுத்த அட்வான்ஸ்க்கு இவன் மட்டும் இல்லாம இவன் பொண்டாட்டி, இவன் குழந்தைங்க, இவன் கொழுந்தியா எல்லாரும் சேர்ந்து திண்ணே அழிச்சாங்க சார். நைட் டின்னருக்கு பார்சல் வாங்கிட்டு போலீங்க. நியாயமா இவன் தான் சார் எங்களுக்கு காசு தரணும். முதல்ல அதை வாங்கி கொடுங்க. அங்க காமி போயா. அந்த லேண்ட்ல இங்க காலேஜ் வருது, இங்க ஜிம் வருது, அங்க கோயில் வருது, இங்க ஹாஸ்பிடல் வருது சொல்லி எங்களை ஏமாத்திட்டா சார் இவன். நைட் போட அங்க சிங்க வருது, யானை வருது, குள்ளகாரி வருது சார். இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. இருங்க. பத்திரத்துல சரியா பார்க்காம யாரையும் உங்க அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்க. அப்படி கேளுங்க சார். மரியாதை எங்க இருந்து கலஞ்சு போயிருங்க. இல்லனா போலீஸ் விட்டு வாயில அடிச்சு. வாயில அடிக்க முடியும். இந்த தான போலீஸ். போன் பண்ணி அள்ளி தூக்கிட்டு போயிரு. உனக்கு நியாயம் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்லனா கோர்ட்டுக்கு போ. வாஸ்து சரியில்லையா வாழ்க்கை சரியில்லையான்னு தெரியலப்பா. சிவம் பண்ண தப்புக்கு போலீஸ் ஒன்ன பிடிச்சிட்டு போயிருச்சு. எவனோ பண்ண தப்புக்கு நம்ம கடையை அடிச்சு உடைச்சிட்டானுங்க. ஏதோ இவங்க வந்ததுனால தப்பிச்சோம். ஆனா போலீஸ் வந்ததுக்கு காரணமா இருந்தவங்க இன்னும் போலப்பா. உள்ளதான் இருக்காங்க. ஏய் இப்போ எதுக்கு நீ ஃபேன் போட்ட? தேங்க்ஸ் சொன்னப்பா. பாதி ஆபீஸை காப்பாத்துனதுக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங். நிறுத்து. ஆஃப். மிஸ்டர் சத்யா, கலாட்டா பண்ணவங்க எல்லாம் பணத்தை ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. போலீஸ் மிரட்டினோன்னு போயிட்டாங்க. ஆனா நான் பணத்தை யார்கிட்ட கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? இருக்காது. அதான் ப்ரூஃபோட வந்திருக்கேன். பாருங்க. இதை பாருங்க. உங்களை நம்பி தான் கொடுப்பேன். எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னால கொடுத்த பணத்துல இருந்து இந்த அட்வான்ஸை கொண்டு வந்திருக்கேன். உங்க டீடைல்ஸ் பூரா என் செல்போன்ல இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். ஓகே. நாங்க அண்ணி எடுக்கிறீங்களா? நல்லா சிரிச்சு போஸ்ட் கொடுத்தா பத்தாது, சொல்லணும். என்ன சொல்லணும்? இதில் இருக்கும் 2 லட்சம் ரூபாயை இதுல இருக்கும் 2 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்ளும் சத்தியமாகிய நான் இவருக்காக பிளாட் நம்பர் 24க்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். இன்கேஸ் இந்த பணத்தை லேண்ட் ஓனர் ஏமாற்றினால் அதற்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு சுபா என்கிற சுபாஷினிக்கு 2 லட்சம் ரூபாயை ஜூமல கரெக்டா போயிருக்காங்கல்ல. அம்மணி சூப்பருங்க. ஓகே சார், நாங்க வரோங்க சார். ஹலோ சார், என்னங்க? இருங்க ஒரு 5 மினிட்ஸ். பணத்தை எப்போ எப்படி கொடுக்க போறீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம்னா ஒரு 3 மாசத்துல 3 மாசம்னா டெய்லி 2000 ரூபாய். ஓகேவா? இவன் என்ன கால்குலேட்டருக்கு அக்கா மாதிரி பேசுறா? கொடுங்க. அண்ணி கொஞ்சம் எடுங்க. சார் நீங்களும் வந்து பக்கத்துல நில்லுங்க சாட்சிக்காக. போடுங்க மசூம. நல்லா பண்றீங்களே. சொல்லுங்க. சத்தியமாகிய நான். சத்தியமோ சிவமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. கட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அள்ளி அள்ளி கொடுக்குறான் பார் ஊரெல்லாம். அந்த பணம் எல்லாம் ஏன் பணம் தான். அந்த பேக் எல்லாம் ஏன் பேக் தான். அது கன்ஃபார்மா தெரியுது. இவனுங்க யாரோ அதை நீ தான் பிடிக்கணும். அதுக்காக தான் நீ என்கிட்ட கூலி வாங்குற. ஞாபகம் வச்சுக்க. சார் கேன் ஐ ஹேவ் தி லைட்டர் ப்ளீஸ்? நீங்க கவலைப்படாதீங்க சார். அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஏன் ஏரியா தானுங்க. என் கண்ணில் பட முடியா போயிருவானுங்க. தேங்க் யூ. குட் நைட் ஜென்டில்மேன். டேக் ஷாட். அவன் இவன் மாதிரி இல்ல. வர வர உங்களுக்கு எதை பார்த்தாலும் பணமா தெரியுது, யாரை பார்த்தாலும் சிவமா தெரியுது.
விடுங்க சார். அந்த சத்தியத்து மேல யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி நொங்குல எல்லா உண்மையும் வந்துருங்க. ஒரு போலீஸ் டீமையே அவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். ஓ, நீங்க போனீங்க? ஒரு வாரமாச்சு உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு. எங்கங்க சார் 2 நாளா பணமே வரல? வர வேண்டிய கமிஷன் எதுவுமே வரலங்க. அதை எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. ஏங்க பணம்லாம் கொடுக்க முடியாதுங்க, வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. போங்க. வாடா. பாத்தியா எப்படி பயந்து வர்றேன்னு. ஹலோ மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன், உங்களை எல்லாம் விட மாட்டேன். மேடம் 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 ஹலோ மேடம் மேடம் ப்ளீஸ் 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 மேடம், நாளைக்கு கொடுக்குற சொல்லிட்டு இருக்கல. நீங்க குடுக்குறது ஒண்ணும் வேண்டாம், எப்படி வாங்குறதுன்னு எனக்கு மேடம், தெரியும். ஓவரா சீன் போடுற. டேய் பாருங்க, நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துடுறேன், வீட்டுக்கே வந்து எடுத்து கொடுத்துடுறேன். ப்ளீஸ் மேடம். சரி வாடா. ஐயோ, உங்களுக்காக வெயிட் பண்ணி லேட் ஆயிருச்சு. பஸ்ல இவனை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் எப்போ ஆபீஸ் போறது? அப்ப ஆட்டோல போ. ஆட்டோக்கு காசு உங்க அப்பா நான் கொடுப்பேன். அவன் எனக்கே கொடுக்க மாட்டான். எப்ப சில்லற ஒரு 50 ரூபா கொடுத்து விடுப்பா. என்ன பிச்சை போடுறீங்களா? நீங்க இவனை ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு பனிஷ்மென்ட். நான் பஸ்ல போறேன். சரிப்பா, பையன் ஜாக்கிரதை. பை சுபா. நான் வண்டிடு. அடி. ஏய் எப்படி போ 2 வீலர்ல வாங்க. ஏய் கைடு. டேய் தும்பிக்கை வச்சு இடிக்காதடா. பெரிய அரசியல்வாதி மாதிரி ஃபைட் பண்ணு. இது உனக்கு நீ black and black ஆகிட்டற. ஐயோ, ஸ்கூல்ல இன்னைக்கு ஹவுஸ் டே. ஒயிட் ட்ரெஸ்ல போறேன்னா ஸ்கூல்ல அலோ பண்ண மாட்டாங்க. உன்னையரா ஸ்கூலுக்குலாம் போக சொல்லுது. நல்ல ஒரு ஹோட்டல் வச்சு தர சொல்லி தின்னுட்டு அங்கே படுத்து வேண்டியதானே. டேய் டீச்சர் அடிக்கிறத விட அதிகமா வலிக்குதுடா டேய். உங்களை இல்லீங்க மாமா. மாமாவா? சாரி அங்கிள். அங்கிளா? சார் ஸ்கூல் வந்துச்சுங்க. இதுக்குமா? ஓ அது அடிக்கறதா? எங்கடா ஸ்கூலே காணோம்? கொஞ்சம் முன்னாடி போகணுங்க. நான் இங்க என்ன எடுத்து சொன்னேன்? எப்படி இறங்குது? இந்தா போ தூக்கிட்டு வா. என்னடா தேர்ற? பென்சில் கிஞ்சில் விழுந்துச்சா? உன் மண்டை உடைக்கிறது கல்ல தேடுறேன்டா. அல்ல. ஏய் இந்த பாரா, நீ வெறுங்க ஏடா, போய்ட்டு வந்து பிளாக் பண்ணியா? டேய் டேய் கல்ல எடு. டேய் சீ போ. கல்ல எடு. டேய் அப்பா கூட்டி வந்து வச்சிரடா. உங்கள பண்ண முடியா? சார் நான் சொல்றது கேளுங்க. நானே என்னண்ணா சம்சாரத்தோட தங்கச்சி வீடு வாங்குறீங்களா? இன்னொரு தங்கச்சி கூட இருக்குல்ல? என் பிரபு எங்கடா கடத்திட்டு போனீங்க? என்னது பிரபுவை கடத்திட்டாளா? நிறைய ஜுவல்ஸ் போடுற செயின் எனக்கு தெரியும். அங்க விட என்ன, இது அந்த பிரபு இல்ல வேற வேற. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன் மேடம், நான் வேற லைன்ல பேசிட்டு இருக்கேன் மேடம். கொண்டு வந்து விடல போலீஸ்க்கு போயிடுவேன். ஐயா இந்த சனி இன்னும் நம்மள உள்ளேப்பா. ஏய் யாரா? என்னங்க உங்கள சொல்லுங்க, இங்க வேற ஒரு சனியா இருக்கு. என்ன சனியன்னு சொல்றேனா? சாரிகான்னு சொல்ல வந்து சனியன் வாய் தவறு சொல்றேன். அண்ணா நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறியா? இன்னும் 5 நிமிஷத்துல இன்ஸ்பெக்டர் உன்கிட்ட பேசுறேன். மேடம், உங்க வீட்டு பையனை நாங்க தான் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தோம். யார் கிட்ட கதை விடுற? ஸ்கூலுக்கு ஏன் வரலன்னு அவங்க டீச்சர் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. இதுதான் என் ஸ்கூல், இங்க தான் விடுங்க நான் தான் சொன்னானே. அந்த புறம்போக்கு ஸ்கூலை கட்டடிச்சிட்டு எங்க சுத்திட்டு திரியறானோ, எங்களை ஏமா இப்படி தேவையில்லாம டார்ச்சர் பண்ற? புறம்போக்கா? நீங்க தான புறம்போக்கு நிலத்தை விக்கிறீங்க. ஸ்டேஷனுக்கு தான் போறேன் வாங்க. என்னம்மா அவ ஸ்டேஷனுக்கு போறாங்க, அங்க போய் என்ன கம்ப்ளைண்ட் பிரபுவை கடத்திட்டு போயிட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க? ஏய் என் அண்ணன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உங்களை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டினா எல்லா உண்மையும் தானா வெளிய வரும். மேடம் கோபப்படாதீங்க, உங்க பையனை நான் எப்படியா இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகல. அது எதுக்கு இப்ப சொல்ற? ஓகே, நாங்க மிஸ்டர் பிரபு சாரி மாஸ்டர் பிரபு தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துடுறேங்க. சரி, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். எங்க? பீலமேடு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறேன். மேடம் சிம்பிள் மேட்டருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு மேடம். நீங்க ஆபீஸ் கிளம்புங்க மேடம். ஆபீஸ்க்கு லீவ் போட்டு தான் இங்க வந்திருக்கேன். அப்ப ஏதாவது பப்புக்கு போய் சரக்கடி. என்னது? இரு பேசிட்டு இருக்கேல, வீட்டுக்கு போங்க மேடம். அண்ணா அண்ணி வீட்ல இல்ல, ஈவினிங் தான் வருவாங்க. என்கிட்ட சாவி இல்ல. ஐயோ பாவம், இப்படி நடுத்தருல சும்மா இரு. சும்மா இருக்க மாட்டேன். நீங்க இல்ல கேட்டுக்க. ஸ்டேஷன் எதிரில ஒரு கோயில் இருக்கு, அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். half an hourல பிரபுவை கூட்டிட்டு வரல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிருவேன். போ போ போ, உள்ள போய் களி தான் திங்கணும். லைன் கட் ஆயிருச்சு. ஐயோ நல்ல பஞ்சு மிஸ் ஆயிருச்சே. இதை வேணா மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறியா? எங்கடா இவன்? நீ ஏன்பா பயப்படுற? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம். ஏற்கனவே சிவனை நினைச்சு கூட்டிட்டு போய் நல்லா கொடுத்தாங்க. இப்ப கிட்னாப் கேஸ் வேற தேவையா? இவெல்லாம் உங்க அண்ணன் சிவத்துக்கிட்ட மாட்டணும், ஒதுக்கி விட்டுருப்பான் அவளை. ஏன்பா பின்னாடி வர? காண்டாமிருகத்தை பாத்துட்டியா? கரெக்டுப்பா, இவன் டார்ச்சர் மறுக்கிறதுக்கு நம்ம படத்துக்கு போலாம் வா. டேய் அங்க பாரு. என்னப்பா பேய் முத்தம் கொடுத்துட்டு? ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏங்க உங்க பிரபுவை கண்டுபிடிச்சாச்சுங்க. நல்ல காலம் தப்பிச்சிட்டீங்க, இல்லனா உங்களை பிடிச்சிருப்பாங்க. எங்களை பிடிக்கிறது இருக்கட்டும், இங்க உங்க பிரபுவுக்கு பேய் பிடிச்சிருக்கே. என்ன உளறற? உளறலங்க, பூதம் பேய் படம் பார்த்துட்டு தான் வரவன் அடம் முடிக்குது. இப்போ நான் என்ன பண்றது? சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் எடுத்துக்கோங்க.
ஆமா எந்த தியேட்டர்? இதுக்கு அதே பரவாயில்லப்பா. வாய் மூடுற. போயிடுச்சு. ஏன்னா அந்த வீட்டில் தான் பேய் இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் போக வேண்டியதாண்டா. ஏன்னா அங்கேயே இருக்கீங்க. ஐயோ பயத்துல எனக்கு இது வந்துருச்சு. போயிட்டு வந்துட்டுமா? தனியாவா? வேண்டாம், அப்புறம் இது வந்துடும். நான் அடக்கிக்கிறேன். போயிடுச்சு பாதி பாப்கார்ன். சார் ப்ளீஸ் சார். வேண்டாம் அண்ணா ப்ளீஸ். யோ நகரே இல்லையா? ஓகே. எப்பா இப்பதாண்டா தெரியுது ஏன் பேய் படம்லாம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுதுன்னு. பேய் போயிடுச்சா? எனக்கு எப்படி தெரியும்? சாரி. ஏன்டா அங்க போன? சாரி.